அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது துருதுரா யோகம். துருதுரா யோகம் என்பது ஜாதகத்தில் சந்திரனுக்கு 2வது மற்றும் 12வது வீடுகளில் சூரியனை தவிர்த்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் அமைந்திருக்கும் ஒரு சுபமான யோகமாகும். இது செல்வம், வாகனம், புகழ் மற்றும் சுகபோக வாழ்க்கையை அளிக்கிறது. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல், தயால குணம் மற்றும் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். யோகம் உருவாகும் விதம்: சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் 1 அல்லது பல கிரகங்கள். சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் 1 அல்லது பல கிரகங்கள். இந்த இரு இடங்களிலும் கிரகங்கள் இருப்பது அவசியம். இது சுனபா மற்றும் அனபா யோகங்களின் கலவையாகும். துருதுரா யோகத்தின் பலன்கள்: இந்த யோகம் உள்ளவர்கள் பொதுவாக திறமையாக மற்றும் செயல்திறன் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிந்தனை திறன், திட்டமிடும் ஆற்றல், செல்வ வளர்ச்சி, முயற்சியால் முன்னேற்றம், பொறுப்புணர்வு, தலைமைத்தன்மை, சமூகத்தில் மரியாதை மற்றும் புகழ், மிகுந்த தனவரவு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றிருப்பார்கள். சிறந்த பேச்சாற்றல் மற்றும் நற்பெயர் கிடைக்கும். தைரியம், விவேகம் மற்றும் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வேலையாட்கள், வாகனங்கள் மற்றும் அனைத்து நவீன வசதிகளும் கிடைக்கும். ஒரு நபரை அரசன் அல்லது அரசனுக்கு நிகரான நிலையில் வைக்கும் யோகமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் மேன்மையான நிலையுடன் வாழ்வார்கள். சந்திரன் வலிமையாக இருந்தால் யோகம் முழு பலன்களை கொடுக்கும். சந்திரனுக்கு இரு பக்கங்களிலும் சுப கிரகங்களாகிய புதன், குரு, சுக்கிரன் இருந்தால் அதிக பலன்கள் உண்டு. மிகுந்த ஆடம்பர வாழ்வு, அமைதி மற்றும் ஆன்மீக நாட்டம் இருக்கும். சந்திரனுக்கு இரு பக்கங்களிலும் இந்த யோகத்தை உருவாக்கும் கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் போன்ற வலிமையுடன் அமர்ந்தால் இந்த யோகத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும். சந்திரன் வலிமை குறைந்தால் யோக பலன் குறையும். மேலும் சந்திரனுக்கு இரு பக்கங்களிலும் செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் இருந்தால் உழைப்புக்கு பிறகு முழு பலன் கிடைக்கும். கடின உழைப்பாளியாகவும் போராட்டங்களுக்கு பின் வெற்றி பெறுபவராகவும் இருப்பார்கள். சந்திரன் சூரியனுடன் மிக நெருக்கமாகவோ அல்லது ராகு மற்றும் கேதுவுடன் சேர்ந்தாலோ இதன் பலன் குறையலாம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.